இந்த ஒரு வீடியோவை பாருங்க. இந்த கணவன் மனைவி 2 பேருக்குமே புதுசா திருமணம் ஆகியிருக்கு. அவங்க வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா போய்க்கிட்டு இருக்கு. திடீர்னு இந்த கணவர் பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பொண்ண திருமணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வராரு. இத பார்த்த மனைவியும், "எதுக்குங்க நான் இருக்கும்போது இன்னொரு பொண்ண கூட்டிட்டு வரீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அந்த கணவர் சொல்றாரு, "உனக்கு விருப்பம் இல்லாட்டி வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட மனைவியும், "என்னோட கணவருக்கு என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே அந்த மூத்த மனைவியும் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து ஒரு வேலைக்காரி மாரி இருக்கிறாங்க. அந்த 2வது வந்து அந்த மனைவி பார்த்தீங்கன்னா, ரொம்ப சந்தோஷமா ஜாலியா அந்த வீட்ல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த மனைவி கணவர்கிட்ட போயிட்டு சொல்றாங்க, "எதுக்குங்க இந்த பொண்ண வீட்ல கூட்டியாந்து வச்சிருக்கீங்க? வீட்டுக்கு அனுப்புவீங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட கணவர் சொல்றாரு, "உனக்கு விருப்பம் இல்லாட்டி நீ வெளிய போ" அப்படின்னு சொல்றாரு. அப்படியே ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, மூத்த மனைவி கன்சீவா இருக்காங்க. அதனால கணவர்கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. அப்ப அந்த கணவர் பார்த்தீங்கன்னா, 2வது வந்த அந்த மனைவி கிட்ட ரொம்ப சந்தோஷமா ஜாலியா பேசிக்கிட்டு இத பார்த்த அந்த மனைவி, "இதுக்கு மீறி இந்த வீட்ல இருக்கக்கூடாது" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட கழுத்துல போட்டிருக்க தாலியையும், கையில போட்டிருக்க வளைவையும் கழட்டி வீசிட்டு, நெத்தியில இருக்க அந்த பொட்ட வந்து அழிக்க பார்க்குறாங்க. ஆனா அவங்களால முடியல. அப்படியே மனசொடைஞ்சு போயிட்டு அந்த வீட்ட விட்டு வெளிய போறாங்க. ஒரு கட்டத்துல அந்த கணவர் பார்த்தீங்கன்னா, ரோட்ல நடந்து போறாரு. அப்ப அந்த மூத்த மனைவி பார்த்தீங்கன்னா, அப்படியே பித்து பிடிச்சு போயிட்டு ரோட்டோரமா உட்கார்ந்திருக்காங்க. இத பார்த்து அந்த கணவரும் பக்கத்துல போயிட்டு, "என்னோட மனைவி" அப்படின்னு சொல்லிட்டு பேச போறாரு. ஆனா அந்த மனைவி பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையுமே மறந்து பித்து பிடிச்சு உட்கார்ந்திருக்காங்க. அப்படியே அந்த டென்ஷன்ல வீட்டுக்கு வராரு. அப்படி வீட்டுக்கு வந்து அவரோட மனைவி பார்த்தீங்கன்னா, வேற ஒரு பையன வீட்டுக்கு வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இத பார்த்ததுமே கணவர் ஓடி போயிட்டு அந்த மனைவிய அடிச்சுட்டு, "உன்னால என்னோட மனைவிய ரோட்ல துரத்தி விட்டேன். நீ எனக்கு துரோகம் பண்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவிய பார்த்து கேட்டுட்டு, அந்த பொண்ண வந்து வீட்ட விட்டு துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறமா தன்னோட மூத்த மனைவி கிட்ட வந்து, "நான் செஞ்ச பாவத்துக்கு என்ன வந்து மன்னிச்சுக்கம்மா" அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மூத்த மனைவிய அழைச்சிட்டு வீட்டுக்கு வராரு. இந்த வீடியோ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க.